வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் நடக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு பயணி காணாம போறாங்க. எங்க போறாங்க? என்ன ஆகுறாங்கன்னு தெரியல. ஆனா திருப்பி 7 நாள் கழிச்சு திருப்பி வந்துடுறாங்க. அவங்கள்ட்ட இத பத்தி கேட்டா, அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அவங்க எங்க இருந்தாங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எதுவுமே ஞாபகத்துல இல்ல. சரின்னு இத பத்தி இன்வெஸ்டிகேஷன் போகுது. சரி போய் நம்ம பஸ்ஸ பார்ப்போம்னு இன்ஸ்பெக்டர் போறாங்க. ஆனா அந்த பஸ் அந்த இடத்துல இல்ல. திருப்பி காணாம போயிடுச்சு. அத தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அனன்யா வீட்ல என்ன நடக்குதுன்னா, அனன்யா வீட்ல லைட் ஆஃப் ஆகி எரியுது. கதவு தானா திறக்குது, மூடுது. குழந்தைங்க அழுகுற சத்தம் கேட்குது. பஸ் ஹாரன் சவுண்டு கேட்குது. இரவுல இருக்கிற மாதிரி இருக்கு. அனன்யா அதை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா. வெண்மையான ஒரு உருவம் அல்ல வந்துட்டு போகுது. ரோட்ல ஒரு பாட்டி நிக்கிறாங்க. அனன்யா வீட்டை பார்த்துக்கிட்டே. அனன்யா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அவ அந்த பஸ்ஸில் ஏறினா, இன்னும் இறங்கல. நீனும் அந்த பஸ்ஸில் ஏறியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அனன்யா அதை பெருசா எடுத்துக்காம வீட்டுக்குள்ள போயிடுறா. அதே சமயம் நைட் ஆயிடுச்சு. 11:45 ஆகுது. அதே மாதிரி அந்த பஸ்ஸு கிளம்புது. எங்கேருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு பொண்ணு ஏறுறாங்க, இதை பத்தி எதுவுமே தெரியாம. அவங்க லேட் ஆயிடுச்சுன்னு அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. கண்டக்டர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க போய் ஒரு சீட்டில் உட்காந்துட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வெண்மையான நிழல் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக அங்கே அனன்யா உட்காந்துருந்தாங்க. இந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதோட கிளைமேக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.